ஆப்கி அதாலத்தில் சாம்பியன் பாக்ஸர் மேரிகோம் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் மிகவும் பிடிவாதம் பிடித்தவர். மேரிகோம், உங்களுக்கு கல்யாணம் ஆனதும் உங்களுக்கு எல்லாரும் சொல்லி புரிய வச்சிருக்காங்க, நீங்க பாக்ஸிங்க விட்டுட்டு குடும்பத்தை பாத்துக்கணும்னு. ஆனா 2 நாள்ல நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ட்ரெயினிங் கிளம்பி போயிட்டீங்க. ஆக்சுவலி நான் கல்யாணம் பண்ணது பாக்ஸிங்க விடுறதுக்காக இல்ல. என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கல்யாணம் கிடையாது. பாக்ஸிங்ல என்னோட கெரியரை உருவாக்குறது, அது மட்டும்தான். ஆனா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கும்போது வயித்துல ட்வின்ஸ் இருந்தாங்க. டாக்டர் உங்களுக்கு சொல்லிருக்காங்க குழந்தைங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படலான்னு. ஆனா நான் பாக்ஸிங் பண்ணியே தீர்வுன்னு சொல்லிருக்கீங்க டெலிவரிக்கு அப்புறம். உண்மைதான். டாக்டர் எனக்கு சஜஸ்ட் பண்ணாரு. அதாவது 3 இயர்ஸ் வரைக்கும் பாக்ஸிங் போக கூடாது, அது முக்கியம்னாங்க. உங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம்னு சொன்னாரு. அதை தாண்டி நீங்க ரிஸ்க் எடுத்தீங்கன்னா அப்புறம் அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது ஆச்சுன்னா அது உங்களுடைய பொறுப்புன்னு தான் சொன்னாங்க. அதுக்கு நான் சரி ஓகே பரவாயில்லன்னு நினைச்சேன். எனக்கு டெலிவரி ஆனதும் குழந்தைய விட்டுட்டு நான் ட்ரைனிங் போயிட்டேன். வேற என்ன பண்றது? அப்படிதான் போச்சு. அந்த டைம்ல ட்ரெய்னிங் ரொம்ப ஆக்ரோஷமா பண்ணீங்களா? எனக்குள்ள அவ்ளோ ஹங்கர் இருக்கு. அதனால என்னுடைய பிரச்சனை காரணமா, சிகிச்சை காரணமா வயித்துல கத்தி பட்டுது. அதனால தழும்பு ஏற்பட்டது. ஆனா உடனே பண்ண முடியல. ஆனா உள்ளுக்குள்ள சக்தி அதிகமா இருக்கு. ஆனா ஆனா பாடி முழுசா ஹீல் ஆகல. அவ்வளவுதான் பண்ண முடிஞ்சது. என் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு தான் நான் பண்ணேன். மெதுவா தான் நான் பண்ண ஆரம்பிச்சேன். 3 மந்த்ஸ்ல நான் திரும்பவும் ஃபிட் ஆயிட்டேன். அதாவது நமக்குள்ள இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே முக்கியம். மனசார நம்ம ஏதாவது செஞ்சா நிச்சயமா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாம். நீங்க 3 மாசத்துல ஃபிட் ஆயிட்டு அதுக்கப்புறம் நான் வேர்ல்ட் தயாராயிட்டேன். சாம்பியன்ஷிப்காக விளையாட போயிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் அங்க போய் வேர்ல்ட் சாம்பியனும் ஆயிட்டேன். இது நம்ம நாட்டுல யாருமே இமேஜின் பண்ண முடியாத ஒரு விஷயம். பிரெக்னன்சிக்கு அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு பொண்ணு ரிங்குக்குள்ள போய் வேர்ல்ட் சாம்பியன் ஆகிறது. ஆமா. நீங்க ஃபைட் பண்ண போகும்போது உங்க மனசுக்குள்ள என்ன கேள்விகள் வந்தது? அதாவது எனக்குள்ள அந்த ஹங்கர் இருக்கிற வரைக்கும், என் பசி இருக்கிற வரைக்கும் நான் போராடணும்னு நினைச்சேன். நான் எதிர்பார்க்கவே இல்ல என்னோட கேட்டகரி ஒலிம்பிக்ல இன்க்ளூட் ஆகும், ஏஷியன் கேம்ஸ்ல இன்க்ளூட் ஆகும்னு. ஆசை இருந்துச்சு. ஆனா ரொம்ப டைம் எடுத்துச்சு. என் கேட்டகரி ஒலிம்பிக்ல இன்க்ளூட் ஆனதும் 2, 3, 4 தடவை நான் ஒலிம்பிக்ல ஜெயிச்சேன். நம்ம நாட்டுக்கு நான் மெடல் வாங்கிட்டு வந்தேன். காமன்வெல்த் கேம்ஸ், ஏஷியன் கேம்ஸ், ஒலிம்பிக் கேம்ஸ், இந்த 3 கேம்ஸ்ல நடக்கல. எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அதே மாதிரி அக்னாலஜும் பெருசா கிடைக்கல. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் அர்ஜுன் அவார்ட்ஸ் கொடுத்து ஹானர் ஆனா பண்ணாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் யாருமே எதிர்பார்க்கல நீங்க ரிங்குக்குள்ள போய் சாம்பியன் ஆவீங்கன்னு. ஆனா அந்த நேரத்துல உங்க மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருந்தது? அந்த ஃபைட்ட நீங்க பண்ண போகும்போது உங்க மனசுல என்ன தோணுச்சு? எனக்கு டெலிவரி முடிஞ்சதும் உடனே போகணும். என் மனசுல அது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருந்தது. எப்போ டெலிவரிய முடிச்சிட்டு நான் எப்போ ரிங்குக்குள்ள போவேன்னு. அப்புறம் ஒரு தடவை எனக்கு ட்வின்ஸ் பிறந்தாங்க. நான் 3 மந்த்ஸ்ல ட்ரைனிங் குழந்தைங்களோட என்ன இருக்க சொன்னாங்க, என்ன பாத்துக்க சொன்னாங்க. ஆனா எனக்கு என்னோட ஹோல் லைஃப்லயும் நான் ஆக்டிவா இருந்து எனக்கு பழகிடுச்சு. எனக்கு வீட்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதாவது நீங்க போயிருந்த ஆமா. சாம்பியன்ஷிப்ல நான் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்து போயிருக்கேன், ஜெயிக்க முடியுமான்னு தோணுச்சா? ஆமா, பயமா இருந்தது. ஆம், அது 100% ட்ரைனிங் எடுக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா என்னால அது முடியல. சில நேரங்கள்ல அந்த ஸ்கார்ல கொஞ்சம் இரிட்டேஷன் வர ஆரம்பிச்சுது. சில நேரங்கள்ல அது இழுக்கிற மாதிரி இருக்கும்.
சில நேரங்கள்ல பெயின்ஃபுல்லாவும் இருக்கும். சோ அதனால மேக்ஸிமமா என்ன ட்ரைனிங் எடுக்க முடியுமோ அது என்னால எடுக்க முடியல. அதனால சில நேரங்கள்ல ஆ, அந்த நேரத்துல எனக்கு என்னோட கான்ஃபிடன்ஸ் குறைய ஆரம்பிச்சுது. ஆனாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்டா விளையாடினேன். அண்ட் லாஸ்ட் ரிசல்ட்டும் ப்ரௌட் வந்துருச்சு. ஆஃப் யூ, ரியலி Thank ரெஸ்பெக்ட் யூ. you. இங்க யங்கர்ஸ் யாராவது இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடா ஏதாவது கேள்வி கேக்குறீங்களா? கேளுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட்ஸ் இன்லாஸ் நிறைய ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் இருக்கும். உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் இன்லாஸ எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க மேம் உங்க பாக்ஸிங் கண்டினியூ பண்றதுக்காக? அதாவது பொண்ணுங்க ஃபேமிலிஸ்ல சொல்லுங்க. இவங்க எல்லாருக்கும் இந்த சேலஞ்சஸ் கண்டிப்பா வரும். அவங்க வரும். எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்? ஆமா, நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். உங்க இன்லாஸ் வந்து நிறைய பேரு சப்போர்ட்டாவும் இருப்பாங்க ஈஸிலி, இல்லையா? சில இன்லாஸ் வந்து பாத்தீங்கன்னா பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, உங்கள வெறுக்க ஆரம்பிப்பாங்க, அவங்களுக்கு எதிரா நீங்க ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் ஒன்னும் கடவுள் இல்ல நான் இத பத்தி பேசுறதுக்கு. உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு இன்லாஸும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு பேரண்ட்ஸோ இன்லாஸும் நல்லா கிடைக்கணும்னு. அந்த மாதிரி நீங்க எதிர்காலத்துல என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்க நிறைய அச்சீவ் பண்ணணும், உங்களுக்கு நிறைய அன்பும் பாசமும் கிடைக்கணும். ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்க கேளுங்க. மேம் இந்தியால ஜெனரலி ஆஃப்டர் ஹேவிங் கிட்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, இதுக்கப்புறம் அவங்க குழந்தைங்கள டேக் கேர் பண்ணணும், அவங்கள நல்ல முறையில பாத்துக்கணும். பொண்ணுங்க அந்த பிரஷர்ல அவங்க கெரியரையே விட்டு கொடுத்துருவாங்க. நாங்க உங்ககிட்ட கேட்க நினைக்கிறோம் மேம், அதை நாங்க எப்படி எடுத்துக்கிறது, நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஒன்ஸ் யூ கிவ் யுவர் பர்த், யூ நோ, அந்த சுச்சுவேஷனை நீங்க வந்து டீல் பண்றது, அதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷன்ல இருந்து நீங்க வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கடந்து போறது அவ்வளோ ஈஸியான டாஸ்க் இல்ல. நம்ம மென்டலி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். டபுள் ட்ரிபிள் அப்படி இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் சொன்னது வில் பவர், கரெக்டா? மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். இந்த மாதிரி விஷயத்துல டபுளா இருக்கணும், ட்ரிபிளா கூட இருக்கணும். இன்னொருத்தர் யாராவது கேள்வி கேட்கலாம்? பொதுவா பொண்ணுங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் பீரியட்ஸ் டைம்ல 5-6 நாளைக்கு ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணுவாங்க. பேக் பெயின், மூட் ஸ்விங்லாம் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? நீங்க அந்த மாதிரி நேரத்துல மேட்ச்ல இருந்தப்போ நீங்க எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணீங்க? குட் கொஸ்டின். எக்ஸாக்ட்லி. பீயிங் எ கேர்ள், பீயிங் எ உமன், திஸ் இஸ் நேச்சர், யூனோ. இது வந்து நேச்சுரலானது. நமக்கு பீரியட்ஸ் வர்றது அதுதான் பெண்களுக்கு முக்கியமான உண்மையான ஒரு அடையாளம். வி ஆர் உமன், இல்லையா? பீரியட்ஸ் வரலன்னா அப்புறம் பொண்ணு இல்லைன்னு சொல்லிடுவாங்க, இல்லையா? என்ன பண்றது? நான் சொல்றது உண்மையா இல்லையா சொல்லுங்க. நீங்க சொல்றது சரிதான் மேடம். இந்த பாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். ஆண்களை பாருங்க, பெரிய பெரிய உடம்போட இருக்காங்க. என்னாச்சு? ஜிம்முக்கு போய் உடம்ப காட்டுறாங்கல்ல, அவங்க என்ன குறைஞ்சவங்களா? அவங்க பொம்பளைங்க மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? நல்லாவா இருக்கும்? நான் இந்த மாதிரி சிச்சுவேஷனை நிறைய தடவை சந்திச்சிருக்கேன். நான் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் விளையாடும் போது நான் நிறைய வாட்டி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் விளையாடி இருக்கேன். அதாவது என்னோட ஒவ்வொரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்புக்கும் எனக்கு பீரியட்ஸ் வந்துரும். அதோட எனக்கு என்னுடைய மிக ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம், பீரியட்ஸ் டைம்ல நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பேன். அப்போ ஒரு தனி எனர்ஜி கிடைக்கும். ஆனா எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்படி நடக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆப்வியஸ்லி அது ரொம்பவே டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும். உடம்புக்குள்ள ஏதேதோ பண்ணும். அப்படி ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நானும் நிறைய பேரை பார்த்திருக்கேன். பீரியட்ஸ் டைம்ல ட்ரைனிங்க விட்டுருவாங்க, 2-3 நாளைக்கு வரமாட்டாங்க. ஆனா இந்த விஷயத்துல என் பாடியில என்ன மாதிரியான ஹார்மோன்ஸ் இருக்குது, உங்க பாடியில எந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கும் வந்து கண்டிப்பா அன்பேரபிள் பெயினா இருக்கும்னு என்னால உணர முடியுது, கரெக்டா? சோ யூ ஹாவ் டு நோ யுவர் பாடி.
உங்களால அந்த டைம்ல எதுவும் பண்ண முடியாதுன்னா அது உங்களுடைய சாய்ஸ். ஆனா நான் பண்ண விரும்புறேன். என்னால பண்ண முடியும்னு என் பாடிக்கு நான் புரிய வைக்க விரும்புறேன். எனக்கு ஒரு வாட்டியும் மிஸ் ஆனதில்ல. ஈவன் டியூரிங் மை பீரியட்ஸ் ரொம்ப பெரிய காம்படிஷன் நடந்துகிட்டு இருந்தா நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டா எனக்கு லாஸ். இவ்ளோ வருஷமா இவ்ளோ உழைச்சி நான் இவ்ளோ தூரம் முன்னேறி வந்திருக்கேன். அது முடிஞ்சு போயிடும்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி நேரத்திலயும் நம்ம புதுசா ஏதாவது கத்துக்க நினைக்கணும். சரிதானே? கரெக்ட்? நீங்க சொல்றது எந்த ஒரு சிச்சுவேஷனை பார்த்து நாம பயந்துடக்கூடாது. ஆமா, எல்லா விஷயத்திலயும் நாம ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. நான் உங்களோட ஒரு பவுட்ல நடந்த சம்பவத்தை பார்த்தேன். 2022 நினைக்கிறேன். ம்ஹும். அந்த போட்டோஸை நான் பார்த்தேன். ரிங்குல இருந்து உங்கள தோள்ல தூக்கிக்கிட்டு வெளியே கொண்டு வர மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு அடிபட்டு இருந்தது. உண்மைதான். அது காமன்வெல்த் கேம்ஸ்ல ட்ரையல் செக்ஷன் நடந்துட்டு இருந்தது ஹைஜி ஸ்டேடியத்துல. அப்போ எனக்கு ஏற்பட்ட இன்ஜுரி மைனர் கிடையாது, வெரி மேஜர் இன்ஜுரி. என்னோட ஏசிஎல், எம்சிஎல், மெனிஸ்கஸ் மூணும் பாதிக்கப்பட்டது. வெறும் ஏசிஎல் மட்டும் இருந்தா 3 monthsல கம்பேக் கொடுத்துடலாம். எனக்கு 1.5 years எடுத்தது. அதுல ரீஹாபிலிட்டேஷன், எக்ஸசைஸ் எல்லாத்தையும் நான் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் சில நேரங்கள்ல எனக்கு தோணுச்சு, நான் தைரியத்தை இழந்துட்டேன், தோத்துட்டேன் அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அது எந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கும்னா ரொம்ப அன்பேரபிள் பெயின்ஃபுல்லா இருக்கும். ஆபரேஷன் பண்ணும்போது கூட ப்ளீஸ் டாக்டர் எனக்கு இன்னும் இன்ஜெக்ஷன் போடுங்க அப்படின்னு கேட்டேன். ஓகே, எனக்கு நிறைய பெயின் கில்லர்ஸ் கொடுங்கன்னு கேட்டேன். அங்க இங்கன்னு நிறைய ஊசி போட்டு நிறைய டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க, ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. அப்புறம் ஒரு பட்டன் இருக்கு, அதாவது 2 பெயின் கில்லர் இங்க ஒன்னு அங்க ஒன்னுன்னு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பட்டன் என் கையில கொடுத்தாங்க. ஒருவேளை உங்களுக்கு வலி ரொம்ப தாங்க முடியாம இருந்தா, உங்களால முடியலன்னா, அந்த பெயின் அன்பேரபிளா இருந்தா Press the button. பிரஸ் த பட்டன். நான் அது விடாம அழுத்திக்கிட்டே தான் இருந்தேன். என்ன பண்றது? நான் முடிஞ்ச அளவுக்கு மைண்ட ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டே தான் இருந்தேன். அப்படி இருந்தும் என்னால முடியல. ஆனா கடவுள் இருக்காரு. நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன், கடவுளே சீக்கிரமா என்ன இந்த வலியில இருந்து வெளியே கொண்டு வந்துருன்னு. அப்புறம் நான் கம்பேக் குடுக்கணுன்றதுக்காக இந்த முழு முட்டிக்காலையும் நான் அப்படியே கட்டி வச்சிட்டேன். இப்படி. ஓகே, இப்பவும் சத்தம் கேக்குது. இட்ஸ் சவுண்டிங். சோ இப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில இந்த இந்த காலை பெண்ட் பண்றது, இத இப்படி மடக்கிறது, இது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்படி ஃபோல்ட் பண்றது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐ வுட் லைக் டு சே தேங்க்யூ OGQ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் எஸ்பெஷலி. ஆனா இதுல ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, அவ்வளவு இன்ஜுரியில இருந்து நீங்க ரெக்கவர் ஆகி திரும்பவும் நீங்க ரிங்குக்குள்ள போயிட்டீங்க. மக்கள் எல்லாம் கேக்குறாங்க, மேரி கோம் கிட்ட அப்படி என்ன இருக்கு, அவங்க என்னதான் சாப்பிடுறாங்கன்னு. அதாவது உண்மை என்னன்னா, எனக்கு இன்ஜுரி ஏற்பட்டு நான் பாக்ஸிங் ஸ்பெஷலி, மக்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் என்ன சிச்சுவேஷன், என் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு, என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரியாது. நான் ரிங்க விட்டு வெளியே வந்துட்டேன், ரிட்டையர்மெண்ட் எடுத்திருப்பேன் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. ஆனா பாக்ஸிங் ஃபெடரேஷனுக்கு தெரியும்ல. ஃபெடரேஷன்ல இருந்து ஒருத்தர் கூட என்ன கேக்கல. சொல்லுங்க. ஐ வாஸ் ஷாக்டு. பிரசிடென்ட் ஆகட்டும், செக்ரட்டரி ஆகட்டும், அதே மாதிரி கோச்சஸ், ஐ வாஸ் ஷாக்டு. அவங்க யாருமே விசாரிக்க வரல, ஒருத்தர் கூட வரல. அட, நான் யோசிச்சேன், 20 வருஷமா நான் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் கூட என்ன விசாரிக்க வரல, எனக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு கர்ட்டசி கூட இல்ல. ஐ ஃபெல்ட் சோ பேட். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இருக்கட்டும், கடவுள் அவரை கண்டிப்பா தண்டிப்பாரு. கடவுள் தண்டிப்பாரோ மாட்டாரோ அது அவர் கையில இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் உங்களை மன்னிச்சிட்டேன், அவ்வளவுதான்.
அதே மாதிரி நான் ஒன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு பானிபூரி சாப்பிட ரொம்ப பிடிக்குமா? கண்டுபிடிச்சிட்டீங்க. உண்மைதான் சார். இங்க யாருக்கெல்லாம் பானிபூரி சாப்பிட பிடிக்கும்? கை தூக்குங்க. ஆ. சார் பாத்தீங்களா, எல்லாரும் கை தூக்குறாங்க. ஆனா ஒரு முறை நீங்க 50 பானிபூரி சாப்பிட்டிருக்கீங்க. Oh my goodness. கடவுளே. உண்மைதான். ம். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பானிபூரி எனக்கு சாப்பிடுற விஷயம்னே தெரியாது. எங்க கேம்ப்ல பொண்ணுங்க இருக்காங்கல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க தான் என்ன கூட்டிட்டு போனாங்க. வா ஏதாவது நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம், ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலான்னு கூட்டிட்டு போனாங்க. அப்போ அங்க பழைய நேரு ஸ்டேடியம் இருக்குல்ல, லோதி ரோடு, அங்க கிராஸ் பண்ணி போனா அங்க ஒரு லோதி ரோடு இருக்குல்ல, அங்கதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த எடுத்து கையில முக்கி இப்படி அந்த பூரிய உடைச்சி உடைச்சி முக்கி இப்ப அது நினைச்சாலும் அது அவ்வளோ ஹைஜீனான இடம் கூட இல்ல. பாத்தீங்கன்னா அந்த ஏரியா கூட இல்ல. ஆனா இப்ப நிறைய மாறிடுச்சு. ஆனா பானிபூரி அங்க நிறைய கிடைக்கும். சார் நாங்க வந்து என்ன ஆச்சுன்னா, நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியாது. 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நாங்க டூர் போகணும். செலக்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிஞ்சிருச்சு. வெயிட் வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வெயிட்ட கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது சாப்பிட்டு வெயிட் வந்து கண்டிப்பா ஏறக்கூடாது. சோ சாப்பாடு சாப்பிடல, ஃபாஸ்டிங். ஆனா பானிபூரி வந்து 50. ஐயோ, அந்த டைம்ல ₹1 ஒண்ணு. சொல்லுங்க. 50லாம் ஒண்ணுமே இல்ல. சாப்பிட்டுக்கிட்டே இருந்த, ஒண்ணுமே ஆகல. எனக்கு வந்து ஆரம்பத்துல அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்பவும் எனக்கு பிடிக்கும். ஆனா இப்ப வந்து என்னால அவ்வளவு சாப்பிட முடியாது. இப்ப ஒரு 2-3 சாப்பிட்டாலே வயிறு ஃபுல் ஆயிடுது. அந்த டைம்ல நான் எவ்ளோ சாப்பிட்டேன்னா அவ்ளோ சாப்பிட்டேன். எவ்ளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா வெயிட் ஏறிடும்ன்றதுக்காக தான் 50ஓட நிறுத்திக்கிட்டேன். அதுக்கு மேல சாப்பிடல. ஆனா அது நான் மட்டும் இல்ல, என்னோட பார்ட்னர் இருந்தா, ஜெனி, மிசோரம் பொண்ணு. 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். வேணுன்ற அளவுக்கு 2 பேரும் பானிபூரி சாப்பிட்டோம். சாப்பாடு கூட சாப்பிடாம அதுதான் சாப்பிட்டோம். சாப்பிட்டா வெயிட் ஏறிடும்னு பானிபூரி நிறைய சாப்பிட்டோம். நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க. ப்ளீஸ் உங்க ஃபேவரட் பாட்டை பாடுங்களேன். रंगने वाले बरी हो जाओ, बरियों के रानी, क्या होगा मेरी प्रेम कहानी, मेरे सवालों का जवाब दो ना, हाँ दो ना.